நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் எளிதாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இன்றைக்கு இப்போ நம்ம போர்டு வந்துடும். இன்றைக்கு நம்ம காணக்கூடிய பகுதி பலன் காண்ற பகுதியில் இருக்கிறோம். அந்த பகுதியில் 9 கைரேகையில் பலன் காணும் பகுதி 9ல் இருக்கிறோம். அதில் இன்றைக்கு சூரிய ரேகை, சூரிய மேடு. சூரியனாவே வெளிச்சம். நம்ம வாழ்க்கையில எப்போ வெளிச்சம் வரும்? ஒரு சில பேருக்கு இருட்டாவே இருக்கும். எப்போ சார் எனக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. சூரிய மேடு நல்லா இருந்தாவே அவங்க நல்ல ஜாப்ல இருப்பாங்க, நல்ல ஒரு பெருமையான புகழோடு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பொதுவாக முதல்ல சூரிய மேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. சூரிய மேடு இது குருமேடு, சனிமேடு, சூரிய மேடு, புதன் மேடு, சுக்கிர மேடு, இது செவ்வாய் மேடு. இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி, இது சந்திரமேடு, இது கங்கண மேடு, இது மன்மத மேடுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சூரிய மேடு ஒருத்தருக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா, இந்த சூரிய மேடு மேலையும் இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, நடுப்புற அந்த விரலுக்கு நேர கீழே சதை பற்றோடு இருந்ததுன்னா சூரிய மேடு நல்லா இருக்கு, உயர்வா இருக்குன்னு அர்த்தம். இந்த சூரிய மேடு உயர்வாக இருந்தாலே அவங்களுக்கு ஜாப் நல்லா இருக்கும், நல்ல தலைமை பண்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசு உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசியல் துறையில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கலகலப்பாக சிரிச்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு. சூரியன் என்பவர் ஒரு அரச கிரகம். அந்த அரச கிரகம் உங்களுடைய கையிலே நன்றாக இருந்தால், இப்ப எல்லாத்துக்கும் மோதிரம் போடுறது இந்த வரலாம். ஒரு அரச ஒரு பதவி, கவர்மெண்ட் உத்தியோகம், ஒரு நல்ல சிரிப்பு, கலகலப்பா பேசுவாங்க. மித்த மேடம் இப்ப சனி மேடெல்லாம் பேச மாட்டாங்க. எவ்வளவு ஜோக்க சொன்னாலும் லைட்டா ஒரு சிரிப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப சூரிய மேடு அதிகமா இருந்தா கலகலப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நம்முடைய கருத்தை வெளியிடுவார்கள். அதாவது நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை உடனே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். சந்தோஷமாக அனுபவிக்கணும் வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. மரியாதை கொடுக்காத இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா மரியாதை இருந்தால் தான் அங்கே இருப்பாங்க. ஏன்னா சூரியன் ஒரு அரச கிரகம். அங்க மரியாதை இல்லைன்னா அங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்னை புகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரிய மேடு அதிகமாக இருப்பவர்கள். அதாவது புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள், புகழ்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்குன்னு விரும்புவாங்க. இல்லைன்னா அரசியல் துறையில் நல்ல பெரிய லெவலில் இருக்குன்னு விரும்புவாங்க. எங்க போனாலும் தலைமை பண்பை எடுத்துக்குவாங்க. சூரியன் ஒளி கிரகம். ஒரு சில பேருக்கு சார் எனக்கு வாழ்க்கையில் எப்ப சார் இருட்டாவே இருக்கு, வெளிச்சம் எப்போ வரும், நான் எப்போ வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் அப்படின்னா, சூரிய மேடு நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சூரிய மேடு சரியில்லை சார், இல்ல சூரிய ரேகையாவது இருக்கான்னு பாருங்க. சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு பாதிக்கு மேலதான், அதாவது இறுதி ரேகைக்கு மேலதான் சூரிய ரேகை இருக்கும். அப்போ 52 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு நீங்க வரீங்க. அது வரைக்கும் இருட்டுலயே இருக்கீங்க. சம்பாதிப்பீங்க, குழந்தை வைப்பீங்க, நல்லா பொருள்லாம் சம்பாதிச்சு நல்ல வீடு வசதி எல்லாமே வரும். இருந்தாலும் கஷ்டம் தொடரும், வெற்றி குறையும். அந்த சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் இருந்து வெற்றி அதிகமாகும், புகழ் அதிகமாகும், செல்வம் அதிகமாகும், நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுடைய கையில. சூரிய ரேகை எப்போ உங்களுக்கு உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நீங்க கஷ்டத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு, திரும்ப கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில அடையக்கூடிய லட்சியங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். அந்த சூரிய ரேகை வரும்போது முயற்சி செய்தால் நீங்க நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடலாம். இப்ப ஒரு மனிதனுடைய கர்மாச்சாரப்படி, கர்மானா என்னன்னு தெரிஞ்சுங்க, உங்களுடைய செயல்கள், முன்னாடி செஞ்ச செயல்கள், அதாவது நீங்க பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் செஞ்ச செயல்கள், அந்த போன ஜென்மம் சொல்றாங்கல்ல, அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு சில நிறைய பேர் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த ஜென்மத்தில் செய்த பலன்கள் அடிப்படையில் தான் கொஞ்சம் ரேகைகள் வருதுன்றான்.
அப்படி இல்லைன்னா நீங்க பிறக்கும் போது உங்களுடைய முன்னோர்களுக்கு ரேகை இருக்கு பாத்தீங்களா, அதாவது அப்பா அம்மா பாட்டன் இவங்களுக்கு இருக்கிற ரேகைகள்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து சாரும். அவங்களுடைய பிளட்ல வருது இல்லைங்களா, அதாவது உங்களுக்கு முன்பிறப்பு இருக்கா இல்லையாங்கிறத விட்டுருங்க. உங்களுடைய முன்னோர்கள் தந்தையார் பாட்டன் பாட்டி இவங்கெல்லாம் உங்க முன்னோர்கள் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன நல்ல செயல்கள் செஞ்சாங்களா தீய செயல் செஞ்சாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளட்ல இருந்து நீங்க வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கர்மாச்சாரம் அவங்க வழி வழியா வந்ததுனால அவங்களுடைய வேலைகளும் உங்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுடைய ரத்தத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. அவங்களுடைய பொருளை பணத்தை அவங்களுடைய சொத்தை பத்தை நீங்க அனுபவிக்கும் போது அவங்களுடைய பாவ செயல்கள் நல்ல செயல்கள் எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரும். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமேம்பாங்க. அந்த மாதிரி உங்க கையில உங்களுடைய வழி வழியாக வந்த பழையின் அடிப்படையில் தான் நம்ம கை ரேகை ஓடுகின்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கரண்ட்ல இப்ப இந்த வயசுல ஒரு 20 வயசுல இருக்கிறோம். இனிமேல் நல்லதை காலையில் எழுந்திருச்சு நினைச்சு ஒரு 40-50 நாளைக்கு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேகைகள் மாறும். கண்டிப்பா மாறி இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நல்ல ரேகை ஓடும். கெட்ட செயல்களில் ஈடுபடும் நினைச்சா கெட்ட ரேகைகள் ஓடும். இப்ப சூரிய ரேகையை எடுத்துங்க, சூரிய விரலை எடுத்துங்க. இந்த விரல் திருகி இருக்கும், கோணி இருக்கும், கடுமையா இருக்கும், அதாவது வளையாது, அப்படியே நல்லா இதா இருக்கும், கோணலா இருக்கும். இந்த மேடு நல்லா இருக்கும், இந்த ரேகை இருக்கும். அப்படிங்கும் போது இந்த விரல் வந்து கொஞ்சம் இந்த விரலை விட அதாவது இந்த ரெண்டாவது முதல் விரல் இது ரெண்டாவது விரல் இந்த விரலை விட இந்த விரல் நல்லா நீளமா இருக்குன்னு வச்சுங்க. சூதாட்டத்தில் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். சூதாடி அந்த உட்ட பணத்தை பிடிக்கணும்ட்டு நிறைய போயிட்டு அதை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது அதில் நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் இழந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த சூரிய விரல் கோணலா இருந்து இந்த மேடு நல்லா இருந்து ரேகை நல்லா இருந்தா அவர்கள் அதாவது உண்மைக்கு மாறான வழியில் நேர்மைக்கு மாறான வழியில் பொருள் சேர்ப்பதற்கு ஒரு அராஜகமான முறையில இல்ல வேற வழியில பொருள் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாடம் படிக்கிறவங்க இது மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரிய மேடு நல்லா இருந்தா நல்ல விஷயம்தான். ஆனா சூரிய மேட்ல ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும், ரெண்டும் சேர்ந்ததான் வாழ்க்கை. இப்ப சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வா இருந்ததுன்னா நல்லா ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மனம் ஒத்த இல்லற துணை அமைவது சிரமமா இருக்கும். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு மனம் ஒத்த இணை அதாவது ஜோடி இல்லறம் அது அமைவது கஷ்டமா இருக்கும். இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா குடும்பம் நடத்தலாம், சந்தோஷமா இருக்கலாம். மிச்சப்படி இந்த சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்தா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இன்னும் சொல்ல போனா சூரிய மேடு அதிகமா இருக்கு, சூரிய ரேகை கண்ணாடி போடுவாங்க. இந்த கண் பாதிக்கப்படும். சூரியன் வந்து கண் வந்து ரொம்ப பவர் அதிகமா இருந்ததுன்னா கண் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சூரிய மேடு அதிகமா இருந்து சூரிய ரேகை இருந்தா அவர்களுக்கு கண் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அது கண்ணாடி போட்டோ இல்லை வேற ஏதாவது பண்ணிக்கலாம். இப்ப சூரிய மேடு சூரிய ரேகை இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்ப இந்த சூரிய ரேகை இந்த கங்கண மேட்ல இருந்து நேரம் வந்துருச்சு சார். இதுல இருந்து நேரம் வந்துருச்சு. அவர்களுக்கு பிறந்ததுல இருந்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஸ்டார் குறி இருக்கு வச்சுங்க. இதுல வந்து இங்க ஒரு ஸ்டார், லாஸ்ட்ல ஒரு ஸ்டார், முடிவுல ஒரு ஸ்டார், நடுப்புல ஒரு ஸ்டார் வந்துச்சுன்னா இவர்கள் பிறந்ததுல இருந்து புகழ் கொடிகட்டி பறக்கும். இந்த மாதிரி ஸ்டார் அமைப்பு உங்களுடைய சூரிய ரேகையிலோ சூரிய மேற்கிலோ இருந்ததுன்னா புகழ் அதிகமாக கிடைக்கும், செல்வம் அதிகமாக கிடைக்கும், வாழ்வில் கொடிகட்டி பறப்பார்கள். இதுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார். இந்த மேட்டுல சூரிய மேட்டுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும். அந்த ரேகையில இருந்து அந்த வயதில் புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும். இன்டு மார்க் இங்க நம்ம சூரிய மேட்ல இருந்தா சொற்பமான செல்வம் கிடைக்கும், தடை ஏற்படும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தீவு இதெல்லாம் வந்து சூரிய ரேகையில இருக்கக்கூடாது. முக்கோணம் இருந்ததுன்னா சூரிய மேட்ல முக்கோணம் இருந்தா ஆராய்ச்சி மூலமாக வெற்றி. ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கோணம் கண்டால் ஆராய்ச்சி மூலம் வெற்றி, நல்ல ஒரு புகழ் செல்வம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு குறி இருக்கு, சதுரம். மிக சிறந்த அமைப்பு, அளவில்லாத செல்வம் அந்த சூரிய மேட்ல இருந்தா இவர்கள் சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்குவாங்க. நிறைய சொத்து வாங்கி நல்ல பொருளை குவிப்பார்கள். பேர் புகழ் செல்வம் செல்வாக்கை எல்லாம்
சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வளைகுறிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜன்னல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வளைகுறி இந்த சூரிய மேட்டில் கண்டா, அதாவது ஆகாச கோட்டை குரு மேட்லையும் சூரிய மேலும் ஓரளவு ஏறக்குறைய ஒன்றாவே வரும். அதாவது தன்னை புகழ்ந்து கொள்வார்கள், புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. புகழ்ந்து தற்பெருமைன்னு வச்சுங்க, தற்பெருமை இது. மிச்சபடி எந்த குறிகள் கண்டாலும் குரு வெற்றியும் சூரிய வெற்றியும் நன்மை தான் செய்யும். இப்ப கருப்பு புள்ளி மட்டும் கண்டாக்க ஆபத்து. அதாவது அந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். கருப்பு புள்ளி மறைகிற வரைக்கும் பணம் பாதிக்கப்படும், புகழ் பாதிக்கப்படும், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீவு, எந்த சூரிய ரேகையில் தீவு இருந்தா அந்த வயதில் உங்களுடைய வேலையில இருந்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாதிக்கப்படும், புகழ் மங்கும், அரசியலிருந்து கீழே இறக்கப்படுவார்கள். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெட்டு துண்டு விடுபட்டு இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து இப்படி ஆரம்பிச்சு போகுது சார். மக்கள் செல்வாக்கு மூலமாக முன்னுக்கு வருவாங்க. மக்கள் செல்வாக்கு மூலமா யாரா இருக்காங்க? அரசியல்வாதிங்க, நடிகைகள். அதாவது மக்கள் விரும்பி அதாவது மக்கள் செல்வாக்கினால் அரசியல்வாதி, சினிமா நடிகர்கள், இசை அமைப்பாளர்கள், அதாவது நாவல் புக்ஸ் எழுதுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மக்களுடைய செல்வாக்கு மூலமா வரவங்க. புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய ரேகை இருந்தால் அந்த புத்தி ரேகை நேராக தான் இருக்கும், கீழே வளையாது. அவர்கள் மற்றவர்களுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். அதாவது சூரியன் என்பவன் ஒரு அரச கிரகம். அரசர் யாருக்கும் அடங்கி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, தைரியமா செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மேடு, இந்த ரேகை, ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம். இதுல ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா, அதாவது இந்த பெருவிரல் கட்டவரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து மிச்ச ரேகைகள் கோணம் இல்லாம நல்லா இருந்து, இந்த ரேகை இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்தாதான் அதுக்கு பலம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி உங்க கையை செக் பண்ணுங்க. உங்க கையில இந்த மாதிரி சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். எந்த வயதில் உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு புகழ், வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் கிடைத்து வாழ்வில் எவ்வளவு பணம் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவும் சேர்க்கலாம், பொருள் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவும் சேர்க்கலாம். சூரிய ரேகை இருந்தா வெளியில தெரியும், சூரிய ரேகை இல்லைன்னா வெளியில தெரியாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கையில சூரிய ரேகை இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். மற்ற ரேகைகள் நன்றாக இருந்தால் வாழ்வில் சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. இது வெளிச்சத்துக்கு வரும், வெளிச்சம் படும். இப்போ ஒரு சில மழை நேரத்துல அப்படியே மேக மூட்டத்தோட இருக்கும், இருட்டா இருக்கும். அதனால ஒன்றும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா வெளிச்சம் வரும் பொழுது, நம்ம மேல வெளிச்சம் படும் பொழுது, அந்த சூரிய ரேகை வரும்போது நம்ம மேல வெளிச்சம் படும், நம்ம வாழ்க்கையில வெளியில தெரியுவோம், மக்களுக்கு தெரியுவோம், போற்றப்படுவோம், புகழப்படுவோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது சூரிய ரேகை, சூரிய மேடு, இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.